Excuse me. Yeah. This way, please. Okay. Excellent, beautiful. நம்ம ஒரு சறுக்கு மரத்தோட வேகமாக வரோம். இவ்வளோ ஒரு அழகான இடத்தை பார்க்க விடாம டாக்டர் குறுக்குந்து நானே பாவி. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? பாத்தங்களா தமிழாரி? ஆமா. தமிழ கட்டோன்னா வலியே போயிடுச்சு. ஏற்கனவே ஊரு ஃபுல்லா ஐஸ், இதுல இங்க வேற ஐஸா? ஏய் ஐஸாலியே அடிப்பேன் உன்ன. அம்மா எங்கம்மா தங்கி இருக்க நீ? நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் தான் அங்கிள். அப்படியா? குட் 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 குட். எல்லாம் சௌரியமா இருக்கா? எல்லாம் வசதியா இருக்கு. ஆனா நாக்கு தான் பீட்சா சாப்பிட்டு சாப்பிட்டு செத்து போச்சு. நம்ம ஊரு வெத்த குழம்பும் மாங்காய் ஒரு கையும் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த ஐட்டத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு நானும் ஊர்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். இவனை விட்டு வந்திருக்கணும். ஏன்னா எதையும் சாப்பிட விடாம குறுக்கு நந்தி மாதிரி நிக்கிறான். அங்கிள் அங்கிள் எனக்கு கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் கொடுக்குறீங்களா? மாங்காய் ஊறுகாய் நான் கொண்டு வந்து எல்லாத்தையும் தரேன். நீ ஒருத்தியா சாப்பிட்டு சந்தோஷமா இரு. அம்மா ரூம் எங்க இருக்குது? உங்க ரூம் எனக்கு தெரியும் அங்கிள். நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சரி சரி. ஆண்டி அங்க வெயிட் பண்றாங்க. நான் கிளம்புறேன். அங்கிள் பாத்து போங்க. ஓகே. நீ அம்மா எல்லாருக்கும் வழக்கம். Thank you அங்கிள். ஆமா நம்ம ரூம் இவளுக்கு எப்படி தெரியும்? அவங்க நம்ம ரூம் கேட்டாப்ல தான் இருக்காங்க. வாங்க போலாம். ஓஹோ. ஹலோ. ஏய் நான் அசோக் பேசுறேன். மாமா எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன். அம்மா கூப்பிடு சீக்கிரம். முதல்ல என்கிட்ட பேசு மாமா. எத்தனை நாள் ஆச்சு உன்கிட்ட பேசி? ஆமா ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டியா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்கெல்லாம் போறதுன்னு இப்பவே பார்த்து வச்சுக்கியே. அதான் குறைச்சல். அம்மாவை கூப்பிடுறீ. என்ன மாமா நீ கோவமாவே பேசுற? அசோகா ஆமா அத்தை. ஹலோ நான் அம்மா பேசுறேன்பா. அம்மா உடம்பு எப்படி இருக்குமா? என்ன பத்தி ஏன்டா கவலைப்படுற? நீ உடம்பு பாத்துக்கோ. மறுபடியும் டாக்டரை பாத்தியாமா? பாத்தேன்பா. டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னாருல? புலிகேசி வந்தானாமா? அவன் ஏதோ சினிமால நடிக்கிறானா? என்னது? சொல்லுங்க சார். ஓகே சார், நான் கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடுறேன். இங்கே தான் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. அஞ்சலி. அப்பா நீங்களே பேசுங்க சார். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. அஞ்சலி நாளைக்கு உன்னோட பர்த்டேமா? தெரியுமே. உங்க அப்பா அதை கிராண்டா செலிப்ரேட் பண்ண சொல்றாரு. நோ வேண்டாம் ப்ளீஸ், உங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக. எனக்கு அதுல சந்தோஷம் இல்லையே. தன் பொண்ணோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுறது தப்பாமா? அவரோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து வீட்டுல பார்ட்டி கொடுக்கறதுக்கு தான் இத்தனை நாள் என்னோட பர்த்டே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. வந்தவங்கள ஒருத்தராவது என்ன மனப்பூர்வமா விஷ் பண்ணிருப்பாங்களா? அவங்களோட போலித்தனமான வாழ்த்துக்கள் எனக்கு தேவையில்லை. ஆண்டி நீங்களாவது உண்மையை என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப பர்த்டேங்கிற வார்த்தையை நாளைக்கு என் காதுல விழக்கூடாது. அஞ்சலி